What we call as tabernacle. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews 8 chapter we find. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துக்கு ஒத்திருக்கிறது, சாயலா இருக்குது என்று வாசிக்கிறோம். The worship that they were doing in the tabernacle is a shadow for the worship that we do in the New Testament. இந்த ஆசாரிய கூடாரத்தை நாம் படித்தோமானால் பரலோகத்துடைய சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். If we see this tabernacle and learn this tabernacle, we can find the truths of heaven. ஆனா சொன்னா நான் வாசம் பண்ணும்படியாக எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை That I உண்டாக்குவார். may dwell among the people, let them make me a sanctuary, the Lord says. அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருத்திலே வாசம் செய்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். If that be so, in every period and dispensation, the Lord was dwelling upon human beings in different ways. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வாசம் செய்தார். In the Old Testament, in Garden of Eden, God dwelt there. ஆசாரிய கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபுகள் மத்தியிலே அவர் வாசம் செய்தார். In the tabernacle, in the most holy place, amidst cherubs, the Lord was dwelling there. சாலமோன் மண்டபத்திலே அவர் வாசம் செய்தார். In the temple of Solomon, God dwelt there. ஏரோது கட்டின ஆலயத்திலே அவர் வாசம் செய்தார். In Herod's temple also, God dwelt there. செருபாபேலுடைய ஆலயத்திலே அவர் வாசம் செய்தார். In the temple of Zerubbabel, God dwelt there. புதிய ஏற்பாட்டு சபையிலே அவர் வாசம் செய்கிறார். In the New Testament church also, God dwells there. உபத்திரவ காலத்து மத்தியிலே அவர் சபையிலே இறங்கி அவர் வாசம் செய்வார். Even amongst the tribulation period people also, the Lord dwells. 1000 வருஷ அரசாட்சியிலே அவர் வாசம் செய்வார். In the millennial period, God dwells there. அவர் நித்தியத்திலே வாசம் செய்வார். And in eternity also, God will dwell. நான் வாசம் செய்யும்படியாக எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார். Let them make me a sanctuary that I may dwell. இதுதான் ஆசரிப்பு கூடாரம். This is called tabernacle. பிரியமானவர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே 4 விதமான கூட்டத்தார் வேலை செய்தார்கள். 4 kinds of groups of people work ஒன்று in this இஸ்ரவேலர்கள், tabernacle. Number 1, லேவியன், Israelites. ஆசாரியன், Number 2, Levites. பிரதான ஆசாரியன். Number 3, priest. Number 4, high priest. இந்த ஆசரிப்பு கூடாரம் எத்தனை நீளம் எல்லாவற்றை குறித்து ஆண்டவர் மோசேக்கு சொல்லியிருந்தார். The Lord had given about the measurements of this tabernacle perfectly to Moses. 100 முழம் இருக்க வேண்டும், நீளமா இருக்க வேண்டும். It should be 100 cubits long, 50 முழம் அகலம் இருக்க வேண்டும், 50 cubits broad, 60 தூண்கள் இருக்க வேண்டும். 60 pillars. இது உள்ள எல்லா பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். The Lord spoke about everything concerning this. அப்படியே ஒரு மனுஷன் உள்ளே பிரவேசிக்க மாட்டவனால் அந்த ஒரு பிரமாணத்தை வச்சிருந்தார். If a man should enter into that place, he had a law and statute for that. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே 3 கூடாரம் இருக்கிறது. There were 3 tents before this tabernacle. ஒன்று மோசேயின் கூடாரம், Number 1 is a tent for Moses. இரண்டாவதாக ஆரோனின் கூடாரம், Number 2 is a tent of Aaron. மூன்றாவதாக ஆரோனின் குமாரருடைய கூடாரம். Number 3 is a tent of Aaron's sons. அதை சுற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தார் எல்லாரும் ஒவ்வொரு இடத்திலே வாசம் செய்தார்கள். And around this tabernacle, all the people of Israel encamped with their tents. ஒரு மனுஷன் அவன் உள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் ஆண்டவர் பிரமாணத்தை வைத்திருந்தார். If a man should enter into that tabernacle, he had a law. ஒரு முதலாவதாக அந்த வாசல் ஒன்று இருக்கிறது. Number 1, there is a door before the tabernacle. வாசல் வழியாக தான் ஒரு மனுஷன் பிரவேசிக்க A வேண்டும். man should enter through the door alone. இயேசு சொன்னார், நானே வாசல். Jesus said, I am the door. பிறகு அந்த வாசல் உள்ள ஒரு மனுஷன் வர வேண்டுமானால் After that, if a man should enter into that door, அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க he வேண்டும். should be circumcised. பழைய ஏற்பாட்டில் நுனித்தோல் அறுக்கிறது தான் விருத்த In சேதனம். the Old Testament time, cutting of the corner skin, that's ஆனால் called புதிய circumcision. ஏற்பாட்டில் மனம் திரும்புவது தான் விருத்த சேதனத்துக்கு அடையாளமா But in the இருக்கு. New Testament, repentance is called circumcision. ஒருவன் விருத்தம் செய்யாமல் அவன் உள்ளே பிரவேசிக்க முடியாது. If a man would not circumcise himself, he cannot enter. புதிய ஏற்பாட்டில் பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்ப வேண்டும். In the New Testament, we should repent. மனம் திரும்பினாதான் உள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். Only if we repent, we can enter into the tabernacle. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Repent, for the kingdom of God is nigh. பவுல் சொன்ன அறியாமல் காலங்களில் தேவன் காணாது போல இருந்தார், இப்போதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லா மனுஷனுக்கும் கட்டளையிடுகிறார் என்று பவுல் சொன்னார். Paul says during the times of ignorance God winked at everyone, but now the Lord says everybody should repent. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று வாசிக்கிறோம். Repent and believe the gospel. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பினாதான் உள்ளே பிரவேசிக்க முடியும். Therefore, people, if you repent, you can enter there. இது என்ன விஷயத்துல மனம் திரும்பணுமா? In what should we repent? பைபிள் சொல்லுது, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு. Bible says repent from your sins. நீ சொந்த வழியை விட்டு மனம் திரும்பு. Word of God says repent from your ways. நீ விக்கிரத்தை விட்டு மனம் திரும்பு. Repent from idolatry. விபச்சாரத்தை விட்டு மனம் திரும்பு. Repent from adultery. உன் சொந்த வழியை விட்டு நீ மனம் திரும்பு. Repent from your own ways. உன் பொல்லாத நினைவிலை விட்டு நீ மனம் திரும்பு. Repent from your wicked thoughts. உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு என்னிடத்தில் திரும்பு. Rend your garments and repent. உபவாசத்தோடும் அழுகையோ என்னிடத்தில் திரும்பு. Fastings and cryings, repent. திரும்பி வந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். Only if you turn and come to me. ஆபிரகாம் திரும்பி வந்தான், கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். Abraham repented, came there, God made him a rich man. என்றைக்கு மனம் திரும்புறாயோ அன்றைக்கு தான் உன்னை ஆசீர்வதிப்பார். On the very day that you repent, you will be blessed. இன்றைக்கு அநேகர் பொய்யான மனம் திரும்புகிறார்கள். Today falsely many people repent. பார்வோன் ஜனங்களை அனுப்பி விடுகிறேன்னு சொன்னா
பார்வோன் ஜனங்களை அனுப்பி விடுகிறேன்னு சொன்னார். Pharaoh said that I will send my people. ஆனா அவன் அனுப்பவில்லை. But he did not send. இன்றைக்கு அநேகர் பொய்யான மனம் திரும்புகிறார்கள். Today many people falsely repent. மனம் திரும்படியாக கர்த்தர் எத்தனையோ தருணங்களை தேவன் கொடுத்திருந்தார். The Lord had given them many opportunities for them to repent. சாலமோனுக்கு 2 தருணம் கொடுத்தார். God gave an opportunity, two opportunities. எகிப்து ஜனங்களுக்கு ஆண்டவர் 9 தருணம் கொடுத்தார். The Lord gave 9 opportunities. சிம்சோனுக்கு 3 தருணம் கொடுத்தார். For Samson God gave 3. நமக்கு எத்தனையோ தருணங்களை கொடுக்கிறார். God gives opportunities, many அநேகர் opportunities. இன்னும் மனம் திரும்பாம இருக்காங்க. But many people are not repenting in. பொய்யான மனம் திரும்பி இருக்காங்க. And many are falsely repented. சிலருக்கு எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் உன்னை திரும்பி ஆண்டுட்டு வர மாட்டாங்க. Some people, whatever be the messages they would hear, they would not repent to God. ஒரு நாள் ஒரு கிராமத்துல ஒரு பையன் ஒரு பாம்பு புத்து பக்கத்துல உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தான். One day a small boy was playing near the hole of a snake. ஒரு பாம்பு அந்த பாம்பு புத்துக்குள்ள போயிடுச்சு. A snake entered into that hole. உடனே பையன் சத்தம் போட்டான், ஒரு பாம்பு புத்துக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னான். Immediately that boy cried out and said, a snake has entered உடனே into ஜனங்கள் this pit. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. All the people gathered அப்ப together. என்னாச்சுப்பா? Oh boy, what happened? ஒரு பெரிய பாம்பு அந்த புத்துக்குள்ள போயிடுச்சு. Big great snake entered into his pit. அப்படியே நாள் பக்கத்துல இருக்க எல்லா அந்த கிராமத்துல இருக்கிற மகுடி வித்தக்காரர்கள் கொண்டு மோடி வித்தக்காரர்கள் கொண்டு வந்தாங்க. If that be so, people brought all the windpipers over the enchanters over the place. மோடி அதை ஊதுனா பாம்பு வெளியே வரும் ஆட்டோமேட்டிக்கா. And if they would pipe that instrument எல்லாரும் immediately கொண்டு வந்து ஊத வச்சாங்க. And they brought all the snake charmers and they began அந்த to மோடி வித்தக்காரன் ஊதி பாக்குறான், பாம்பே வரல. They began to enchant and charm over the place. Snake would not come out. அந்த பையனை கேட்டாங்க, தம்பி நீ பாத்தியாப்பா? They asked, boy, did you see this? என் கண்ணால நான் பார்த்தேங்கன்னு With சொன்னேன். my own eyes I saw. அப்ப நான் எல்லாரும் ஈட்டி எடுத்துவாங்கப்பா. If that be so, everybody bring a spear. கெடபரா எடுத்துவாங்க. Bring a crowbar. மண்வெட்டி எடுத்துவாங்க. Bring a spade. எல்லாம் கொண்டு வந்து அந்த பாம்பு புத்தை இடிச்சாங்க. They brought the spades and the crowbars and they destroyed the snake pit. பாம்பு காணோம். Snake was not. நோண்டி பார்த்தா பாம்பு காணோம். They began to dig down and they கடைசியாக ஒருத்தன் என்ன பண்ணா, ஈட்டியை உள்ள குத்தி தூக்கி எடுத்து பார்த்து. Finally a man pierced his spear inside the pit and took the snake. அந்த முனையில ஒரு பெரிய பாம்பு மாட்டிச்சு. At the tip of the spear there was a snake. எடுத்து பார்த்தா அது செவிட்டு விரியன் பாம்பு. It is called the deaf viper. இன்னைக்கு அநேகர் செவிட்டு விரியன் போல இருக்கிறாங்க. Many people are like the deaf viper. என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் இன்னும் மனம் திரும்பாம செவிட்டு விரியன் போல இருக்கிறாங்க. Whatever we preach these days, they are still not repenting because they are deaf adders. அதுதான் ஊழியக்காரங்க இப்படியாக பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் கொண்டு வந்து ஊத வைக்கிறாங்க. That is why the Lord brings all the saints and the workers of God to chant. மோடி வித்தக்காரன் தான் ஊழியக்காரர் தான். The charmers are nothing but the மனம் திரும்பு, repent, ஞானஸ்நானம் எடு, take baptism, அபிஷேகம் பெறு, receive the Holy Spirit. நான் தான் சொன்னாலும் இன்னும் செவிட்டுவரின் மாதிரி உலகத்துல மனுஷன் வாழ்ந்து whatever we say, they still live as a deaf adder. அப்படி நான் விருத்த சேதனம் என்று சொன்னால் மனம் திரும்புதல், repentance. மனம் திரும்பினா உள்ள பிரவேசிக்க முடியும். Only if you repent you should enter. பிறகு உள்ள வந்த உடனே ஒரு பலிபீடம் இருக்குது. After entering into the place there is an altar. இந்த ஆசீர்வாத கூடாரத்தை பேசுவானோம்னா அது ஒரு 5 நாள் தேவை இருக்கு. 5 வருஷம் பேசலாம். If you speak about this tabernacle for 5 more days we have to speak. இந்த பலிபீடம் என்று சொன்னால் ஒப்பு கொடுக்கறான ஜீவித்தை காட்டுகிறது. Tabernacle and the altar shows submission. அவங்க ஜனங்க கொண்டு வந்து இந்த பலிபீடத்துல என்ன பண்ணும், இந்த காளைகள் எல்லாம் தோல்லாம் உரிக்கணும், தலையை கட் பண்ணணும், பலிபீடம் வைக்கணும், பல பிரமாணங்கள் இருக்கு. There are many statutes and laws behind the sacrifice. People should bring the bulls and the goats and the flayed skin and cut it into pieces and put upon the altar. பலிபீடம் என்று சொன்னால் ஒப்பு கொடுக்கறான ஜீவியம். Altar shows a submitting life. அந்த பலிபீடத்துக்கு ஆண்டவர் சில அளவு கொடுத்திருந்தார். And there were certain kinds of laws concerning the sacrifice on the altar. 5 முழ நீளமா இருக்க வேண்டும். The measurements of the altar is 5 முழ அகலம் இருக்க வேண்டும். 5 cubits long. 3 முழ உயரமா இருக்க வேண்டும். 3 cubits high. அது சதுரமா இருக்க வேண்டும். It should be square. அது சீத்தி மரத்தினால் செய்யப்பட வேண்டும். Made by shittim wood. அதை சுற்றி வெண்கலம் இருக்க வேண்டும். It should be covered with brass. அது சுற்றிலும் திறன் இருக்க வேண்டும். It should be crowned with crowns. 24 மணி நேரமும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். 24 hours fire should be burning. அது மூலையிலே 4 கொம்புகள் இருக்க வேண்டும். 4 horns and 4 corners. அது மத்தியிலே சல்லடை இருக்க வேண்டும். And in the midst there should be a great. ரெண்டு பக்கமும் தண்டு இருக்க வேண்டும். And 2 sides you should find the staves. சில எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். The Lord had given the laws to Moses as how it should be. பிரியமானவர்களே, இந்த பலிபீடம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே ஒப்பு கொடுக்கிறதான ஜீவியம். Altar signifies the submitting life in the New Testament. பவுல் சொல்றார், உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். Paul says submit your body as a living sacrifice. ஜீவபலி என்று சொன்னா என்ன அர்த்தம்? Living sacrifice. நம்முடைய ஆசை, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறது தான் ஜீவபலி.
Giving off all our passions and desires and longings to the Lord. That is called living. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடினால் அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. Shadrach, Meshach and Abednego, because they surrendered their body as a living sacrifice, fire could not do anything to their body. அதான் நாம் காலையில எழுந்த உடனே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். That is why in the morning, as soon as we wake up, we should ஆண்டவரே surrender கண்களை ourselves ஒப்பு to the Lord. கொடுக்கிறேன்பா. Surrender yourself to the Lord. என் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I surrender my என் thought. கைகளை ஒப்பு கொடுக்கிறேன் I surrender ஆண்டவரே. my hands. என் கால்களை ஒப்பு I கொடுக்கிறேன் surrender ஆண்டவரே. my legs. என் இருதயத்தை ஒப்பு I கொடுக்கிறேன் surrender ஆண்டவரே. my heart. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. Surrender yourself and அந்த see. நாள் முழுவதும் உங்களுக்கு மிகவும் The ஆசீர்வாதமாக whole இருக்கும். day shall be a great blessing. அப்படினால் பலிபீடம் என்று சொன்னால் ஒப்பு கொடுக்கிறதான ஜீவியத்தை காட்டுகிறது. If that be so, an altar signifies a submitting life. மூன்றாவதாக வெண்கல தொட்டி இருக்கிறது பிரியமானவர்களே. Thirdly, we find the brazen ஆண்டவர் vessel. எல்லாவற்றுக்கும் அளவு கொடுத்திருந்தார், ஆனா வெண்கல தொட்டிக்கு அளவு கொடுத்தார். God gave a measurement to everything, but the Lord did not give a வெண்கல measurement to the தொட்டி என்று laver. சொன்னால் ஞானசான சத்தியத்துக்கு நிலைநாட்டமா இருக்கிறது. Brazen laver shows baptism, the truth of baptism. மோசே எவ்வளவாவது வெண்கலத்தை சேர்த்துக்கலாம் அந்த தொட்டிக்கு. Moses can add any amount of brass to எதை it. காட்டுகிறது? What does it ஒரு show? மனுஷன் ஞானசானம் எடுக்கும்போது When a man would take that, எண்ணில்லாத ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கும். he can get innumerable, immeasurable blessings. அநேக கிருபைகளை அவனுக்கு கிடைக்கும். He can get abundant graces. ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ணும்? அந்த தொட்டியில கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும். Man should ஆசாரியர் go and wash his hands and feet on the laver. கழுவின உடனே அந்த கூடாரத்தின் அண்டையில அவன் நிற்க வேண்டும். After washing himself over that place, he should stand before the அவனுக்கு tabernacle வஸ்திரங்கள் தரிப்பிப்பார்கள். and he should adorn himself with garments. பழைய ஏற்பாட்டுல 10 விதமான வஸ்திரம், In the Old Testament, 10 kinds of garments. மேல 5 விதமான அங்கிகள், On top, 5 உள் kinds of வஸ்திரம் garments. 5. Inner garments 5. ஆனா புதிய ஏற்பாட்டுல எத்தனை வஸ்திரம் In the சொல்றாங்க? New Testament, there are many other ரட்சிப்பின் garments. வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், Garment of salvation, garment of சித்திர தைல righteousness, ஆடை, garment of விண் needlework, வஸ்திரம் என்று அநேக வஸ்திரம் இருக்குது. white garment, many other garments. அப்படினால் வஸ்திரம் தரித்த உடனே That is so as soon as he puts அவன் on his அபிஷேகம் garments, பண்ணப்பட வேண்டும். he should be anointed. அப்படியானால் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவிக்கு நிலைநாட்டம் இருக்குது. If that be so, it is a shadow for the receiving of the Holy Spirit in the New அவன் Testament. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். He should receive the anointing of the Holy Spirit. அவன் ஒப்பு கொடுக்க வேண்டும். He should submit himself. அவன் மனம் திரும்ப He வேண்டும். should repent. அவன் ஞானசானம் எடுக்க He should வேண்டும். take water baptism.